வால்பாறை சிட்டிக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ அங்கங்கே நின்று நிறைய சீனிக்கான இடங்களெல்லாம் கவர் பண்ணிவிட்டு சிட்டிக்கு வர்றதுக்கே 2 மணி ஆகிடுச்சு. கூழாங்கல் ரிவர் வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வேறு தானே போனோம் ரைட்டா இப்படியா கூழாங்கல் ரிவர் இதுதான். பெருசாக தண்ணி ஒன்றும் இல்லவே இல்லை ரிவரில். நிறைய இந்த கூழாங்கல்லாம் வந்து நிறைய கிடக்குது. இந்த சின்ன சின்ன கல் கிடக்குது பார்த்தீங்கன்னா, கூழாங்கல் உருண்டை உருண்டையா. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கூழாங்கல் ரிவர்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தண்ணி வந்து ஏதோ ஒரு டேம்லேருந்து திறந்து விடுவாங்க. அந்த தண்ணி தான் இப்படி கூடி வரும் போல் இருக்குது. இதுதான் கூழாங்கல் ரிவர். இந்த இருக்குல்ல கூழாங்கல் தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்குது, சூப்பராக. முடி வியூ பாயிண்ட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். கிட்ட நம்ம ஆல்ரெடி வால்பாறையிலேருந்து ஒரு சில இடத்துக்கு வந்து அந்த கூழாங்கல் ரிவர் போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்து வர்றதுக்கு. ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, பொறுமையாக தான் வர முடிஞ்சுது. நம்ம 2 வீலர்னால கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டோம். 4 வீலர் கார் வந்தீங்கன்னா, வேனு இந்த மாதிரி வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரணும். ஏன்னா ரோடு ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் என்ட்ரி வாங்குகிற இடத்துல கேஷ் மட்டும்தான் அலோடு, ஜிபே கிடையாது. ஸோ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேராக வராமல் பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அவருக்கு வந்து பே பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பணம் வாங்கி காசு கொடுத்தாக்கும் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ரெட்டுக்கு 50 ரூபா. அந்த டிக்கெட்டு என்ட்ரிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இப்படியே வந்து பை வாக் நடந்து வந்து போகணும். ஸோ இதான் வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்டோட வர்றதுக்கான ஒரு ரூட்டு. பெருசாக கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பாருங்க, முன்னாடி ஒரு 2 பேர், பின்னாடி ஒரு 2 பேர் வராங்க, ஒரு ஃபேமிலி. நாங்கள் ஒரு 2 பேர் போகிறோம், இவ்வளோதான். ஸோ வீக் டேஸ்ன்றனால இப்படி இருக்கா என்னென்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டு, நம்ம வந்து வால்பாறையில் இருக்கோமா இல்லை கோயம்புத்தூரில் இருக்கோமா பொள்ளாச்சியில் இருக்கோமானே தெரியல. வெயில், செம வெயில், சுத்தமாக மிஸ்டே இல்லை, சில்னஸும் சுத்தமாக இல்லை. என்னென்னு தெரில, நம்ம வந்த நேரமாக என்னென்னு தெரில. கொஞ்சம் கூட மழையும் இல்லை, கொஞ்சம் கூட ஃபாகே இல்லை, ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்குது பாருங்கள். ஒரு மேகக்கூட்டமோ ஃபாகோ மிஸ்டோ எதுவுமே இல்லை, ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்குது. ஹாட்டாக வேறு இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நல்லமுடி வியூ பாயிண்ட். நல்லமுடி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இதான் இப்போ வால்பாறையில் வேர்க்குதுங்க. முதல்ல நம்ம அந்த கூடாரத்தில் நின்று பார்த்தோம். ஸோ அப்படியே சைடு வழியாக கீழே இறங்கி வந்தோன்னா இந்த கம்பி போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, சரியான பள்ளம் பக்கத்தில், அதாவது மொத்த மலையும் வந்து தெரியுது இந்த இடத்துல. இதா கொஞ்சம் சறுக்குனாலும் முடிஞ்சு பாருங்கள், அப்படியே ஸ்லூப்பாக போகுது பள்ளம்.
நல்லா மொத்த மலையும் வந்து தெரிகிற மாதிரி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக வந்து பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இவ்வளோ தான், இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலையார் டேம் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சோலையார் டேமு. அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே வால்பாறை வராமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி வந்து கீழே இறங்கிட வேண்டியதான். இறங்கி அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போயிட வேண்டியதான். ஆதிமுருகன் கோவில் இந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வலது பக்கமாக வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி ஒன்று போகும். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து வச்சுருப்பாங்க இந்த முருகன் கோயில். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த முருகன் கோயிலை வந்து வணங்கிட்டு போகலாம். காணிக்கை போட்டுட்டு இந்த முருகன் கோயிலை வணங்கிட்டு போகலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நல்லதே நடக்கும். வேண்டிக்கிட்டு மேலே ஏறிட்டுருக்கோம். டேம் போகிற வழி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்ரு. நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் சோலையார் டேமு. ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு. போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு எஸ்டேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ரீனிஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சோலையார் டேம் ஏன்னா அது திடீர்னு வீடியோ வராமல் வெறும் ஃபோட்டோ மட்டுமே வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? டிவைஸில் வந்து பேட்ரி டோட்டலாக ட்ரெயின் ஆனதுனால டிவைஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே இந்த ட்ரிப்போட வீடியோவை எங்களால் வந்து கவர் பண்ண முடியல. ஆனால் அந்த சோலார் டேம்லேருந்து நாங்கள் கீழே வால்பாறை இறங்கும்போது அந்த ரூட்டெலாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக சூப்பராக இருந்தது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா அதை கேப்சர் பண்ண முடியல டிவைஸ் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால. ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம். ஸோ எப்பயும் போல் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த விளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.